கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என் தங்கச்சி அபி இருக்கால, அவ ஒரு பையனை விரும்புறா. என்ன சொல்றான்? அபி லவ் பண்றாளாம். உனக்கே அதிர்ச்சியா இருக்கல, அப்ப எனக்கு எப்படி இருக்கும் பாத்துக்க. எனக்கும் நேத்து நைட்டு தான் இந்த விஷயம் தெரியுமே. நேத்து நைட்டு தான் இத பத்தி அவ என்கிட்ட பேசினாலே. என்ன சொல்ற சகானா? அபி ஒரு பையனை விரும்புறாங்களா? ஆமா வெற்றி, அதுவும் அவ லவ் ஒரு வித்தியாசமான லவ். அவள மாதிரிலாம் லவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா யாராவது வெளியில கேட்டா கூட சிரிப்பாங்கதான். ஆனா நான் கண் கூட பார்த்ததுனால எனக்கு அவ லவ் உண்மையானதுன்னு பட்டுது. அதான் உன்கிட்ட ஹெல்ப்புக்காக நிக்கிறேன். வெற்றி, நீதான் என் தங்கச்சி லவ் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் வெற்றி. ப்ளீஸ் வெற்றி. சொல்லு சகானா. ஆமா, அபி யாரை விரும்புறாங்க? அவங்க கூட காலேஜில் படிக்கிற பையனா, இல்லை அவங்க ஊர்லயும், இல்லை உங்க ரிலேஷன்ல அந்த மாதிரியா? வெற்றி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது வெற்றி. என்ன சொல்லலனா அவன் யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதா? எப்படி சொன்னா எப்படி சகானா? அபிகிட்ட கேளு, அபிகிட்ட கேட்டு சொல்லு. என்ன பண்ணணும்னு சொல்லு, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேன். உன்னால கண்டிப்பா முடியும் வெற்றி. அபிகிட்ட கேட்டாலும் அவளுக்கும் தெரியலன்னா சொல்லுவாளே. அவன் யாரு, அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, இப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. என்ன சகானா, உன் தங்கச்சி ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். இப்படி கண்மூடித்தனமா லவ் பண்றாங்க. அவன் பேர் என்ன, ஊர் என்ன எதுவுமே தெரியாம, அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியாம இப்படி லவ் பண்ணா எப்படி? இது கண்மூடித்தனமான காதலா இருக்கேன். வெற்றி, அவ கண்ண மூடனாதான் அவளுக்கு இந்த காதலே வந்திருக்கு. சகானா, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இரு இரு, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். வெற்றி, நான் இப்ப சொல்லுவேன், ஆனா சொல்றதை கேட்டு நீ சிரிக்க கூடாது. நானும் முதல்ல சிரிச்சேன்னா, ஆனா அவளோட காதல் உண்மையானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சிரிக்கிறத விட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு நிக்கிறேன். சரியா? சிரிக்க கூடாது. சொல்லுமா, நான் சிரிக்கிற நிலைமைலாம் இல்ல, மனசு வலியோட நிக்கிறேன். சொல்லு. சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல வெற்றி, என் தங்கச்சி அபி இருக்கால, அவ ஒரு பையனை விரும்புறான்னு சொன்னால, அந்த பையன் யாரு இவரு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லணும்னா அவன் முகத்தை கூட அவ பார்த்ததே கிடையாதாமா. சகானா, என்ன சொல்ற? முகத்தை பார்க்காமலே லவ்னா? போன் மூலியமாவா? என்ன இன்ஸ்டா, எஃபி அந்த மாதிரியா? இந்த மாதிரிலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? அவன் எப்படிப்பட்டவனே தெரியாம அவன் முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்றான். ஐயோ வெற்றி, நான் முழுக்க சொல்றதை கேளு. நீ அதுக்குள்ள குறுக்க பேசாத. இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் போன் மூலியமா எதுவும் கிடையாது. இது வேற வேறனா அவளோட கனவு மூலியமா அந்த பையனை விரும்புறான். சகனா, என்ன சொன்ன? கனவா? புரியுற மாதிரி சொல்லுமா? அதான் புரியுற மாதிரி சொல்றேன். அவ கனவுல தினமும் ஒருத்தன் வரானாமா. தினமும் வந்து அவகிட்ட பேசுறானாமா. இவ அவ கூடவே வாழ்றான். நேற்று நைட்டு அவ புலம்புறதை பார்க்கும்போது எனக்குமே தெரிஞ்சது அவளை இவ அந்த அளவுக்கு விரும்புறா. இவ அந்த பையனும் இவ விரும்புற மாதிரி தான் சொல்றா. ஆனா எனக்கு சரியா தெரியல. அந்த பையன் முகத்தை இது வரைக்கும் காட்டவே இல்லையாமா. நேற்று நைட்டு அவன் முகத்தை கிட்ட காட்ட போகும்போது நான் அவளை எழுப்பிட்டேன். அதனால என் மேல ரொம்ப கோவப்பட்டான். அவன் ஒரு பையனை ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருக்கான். அந்த நினைப்பு தான் அவளுக்கு கனவா வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த பையனோட முகத்தை அவளால பார்க்க முடியல வெற்றி. சகனா, இப்ப நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொன்ன? அதான் வெற்றி, அவ யாரோ ஒரு பையனை கனவுல ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சது மட்டும் இல்லாம அவன் ஆழமா விரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். கனவுல பார்த்த பையனை நிஜத்துல பார்க்கணும்னு பைத்தியக்காரி மாதிரி தேடிட்டு இருக்கான். ஆனா இது நம்ம தூரமா இருந்து பார்க்கற நமக்கு பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா அவ இடத்துல இருந்து பார்க்கும்போது அது உண்மையான காதல் வெற்றி. சகனா, நீ என்ன சொன்ன? அவ கனவுல ஒரு பையனை நினைச்சிட்டு இருக்காளாம். ஆமா வெற்றி, அவன் தினமும் கனவுல வரானாமா. இவா அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கா வெற்றி. இதெல்லாம் முதல்ல நான் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. ஆனா அவ சொல்ல சொல்ல எனக்கு அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்க மாதிரி தோணுது. வெற்றி, நீயும் கிண்டல் பண்ணாம அவளுக்காக ப்ளீஸ் அந்த பையனை எப்படியாவது தேடலாமா? சகனா, நீ சொல்றது உண்மையா? அபி ஒரு பையனை ரொம்ப டீப்பா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆமா வெற்றி, நானே சொல்றேன்ல,
நீட்டாவ அவளையே மறந்து எப்படி எல்லாம் புலம்பிட்டு இருந்தா தெரியுமா? அதை வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேடம் கிட்ட துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமா சொன்னாங்களே. எஸ் டி வெற்றி, நீ என்ன நினைச்சியோ அது நடந்துருச்சு. சகனா, அவன் எப்படி இருப்பான்னு அபி சொல்லியிருக்கலாம். அதான் முகத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, முகத்தை பார்க்கல, வேற ஏதாவது அடையாளங்க? வேற அவன் கருப்பா இருப்பான்னு மட்டும் சொல்லியிருக்கான். டி வெற்றி, அபி, நான் என்ன நினைச்சனோ அது எல்லாமே நீதாண்டி. என் மனச சொல்லுச்சு, அது எல்லாமே நீ மட்டும்தான் இருப்பானு. அபி, எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி தொலைத்து விட்டேன். தேடி தேடி தாளஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். கௌரியத்தை வரத்துக்கு லேட் ஆகும் போல இருக்கு. இன்னும் நாங்கள் இருந்தால் டைம் ஆகிடும். ஈவினிங் வேறு நம்ம ஷாப்பிங் போகணும்னா, அதனால நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் கௌரியத்தை வந்ததும் விஷயத்த சொல்லுங்கள். ஈவினிங் எல்லாரும் வந்துருங்க. மாமாக்கிட்டையும் சொல்லுங்கள், எல்லாரும் ஷாப்புக்கு வந்துருங்க. ஓகேங்களா சார்? ஆமா மாப்பிள்ள, அக்கா வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. சரிங்க மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. நாங்க சாயங்காலம் அக்கா வந்ததை எல்லாத்தையும் விஷயம் சொல்லிட்டு அவர்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறோம் மாப்பிள்ள. சரிங்க சார், எல்லாரும் வந்துருங்க. அதுக்கு என்ன மாப்பிள்ள, கண்டிப்பா வந்துடும். நானே மாமா அக்கானே எல்லாரும் வந்துடும். ஐயோ அத்தை, நீங்க வரலனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணி வரணும். எங்க அண்ணி வரணுன்றதுதான் எங்க அண்ணன் அப்படி சொல்றாரு. இப்ப நான் மட்டும் இப்படி சொல்லலாம், கண்டிப்பா சகானாவை விட்டுட்டு வந்துருவாங்க. பரவாயில்லையா? ஐயோ இல்ல, அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சகானாவை கூட்டிட்டு வருவேன். ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும். இது அவளோட கல்யாணம்ல, அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும். அதனால கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவேன். அப்போ ஓகே தான் அத்தை. எல்லாரும் வந்துருங்க அத்தை, கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. ஐயோ சின்ன மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க, சகானாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அதை நீங்க நேரடியாக சொல்லிட்டீங்களே, அப்படியும் கூப்பிட்டு வராம இருப்பேனா என்ன? ஐயோ அத்தை, அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இததான் புரிஞ்சுக்கலாம். அத்தை, நீங்க மாமா, பெரியத்தை, சகானானி, அபி மேடம் எல்லாரும் வந்துருங்க. ஐயோ சின்ன மாப்பிள்ள, எல்லாரும் வந்துட்டா வீட்டுல ராத்திரிக்கு யார் சமைக்கிறது? அதனால அபியை விட்டுட்டு தான் வரப்போறோம். நாங்க வரைக்கும் தான் வருவோமே. ஐயோ என்னத்த, ஷாப்பிங்க்கு வரீங்க, சாப்பிட வைக்காமல அனுப்பிடுவோம். நைட்டுக்கு வீட்டுல எல்லாம் எதுவும் சமைக்க வேண்டாம், எல்லாரும் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடலாம். அதனால யாரையும் வீட்டுல எல்லாம் விட்டுட்டு வராதீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வந்துருங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான். வயசு பொண்ணு இவ்வளவு தனியா விட்டுட்டு வரதுக்கு அவளையும் கூட்டிட்டே வந்துடலாம். சரிங்க மாப்பிள்ள, அப்ப நாங்க எல்லாருமே வந்துடும். வெற்றி, என்னமோ தப்பா இருக்கேன். அபி கண்டிப்பா கடைக்கு வரணுங்கிற மாதிரி பேசுறானே. கண்டுபிடிக்கிறேன்டி. அத்தனை அத்தைதான் சொன்னது கரெக்டா புரிச்சுக்கிறீங்க. இப்படிதான் அத்தை இருக்கணும். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நீங்க சகனாக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க. சோ கியூட் அத்தை நீங்க. என்ன மாப்பிள்ள, ஏதோ மாப்பிள்ள எனக்கு ஐ சேர்க்கிறாருன்னா அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எதுக்கு இப்படி ஐ சேர்க்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. அத்தை, அது போக போக புரியும். இப்ப புரியாது, ஆனா போக போக புரியும். போங்க மாப்பிள்ள, என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. வெற்றி, விஷயம் எங்கே போகுது? ஆஹா, இது வேதமாக்கு மட்டும் தெரிஞ்சோம். ஐயோ, சரிங்க அத்தை, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை, என்னங்க அத்தை, நிச்சய தேதியும் கல்யாண தேதியும் இதுல குறிச்சு கொடுத்துருக்காங்களாம். இது உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. பேப்பரை சும்மா கொடுக்க கூடாதாமா, அதான் பூ வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. என்னங்க அத்தை? ஆமா மாப்பிள்ள, அப்படிதான் கொடுக்கணும். அபிமா, அது கொஞ்சம் வாங்கிக்கமா சின்ன மாப்பிள்ள கிட்ட இருந்து. முதற்கனவே மறுபடியே வந்தாய், நீ மறுபடியே வந்தாய். விழித்திருந்ததும் மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழித்திரு கையில் கனவெனை துரத்துது நிஜமா நிஜமா. ஏய், என்ன பூவப்படி இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டைம் ஆகுதுமா. இது எனக்கு ஒன்றும் புரியலையே. வெற்றி பூ கொடுக்குறான், அப்போ கனவுல வந்தது வெற்றியா? சிச்சி, அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை. நான் ஏதோ ஓவரா இமேஜின் பண்றேன். இது அதுவா இருக்காது. அவன் வேற, அவன் கண்டிப்பா வெற்றியா இருக்க வாய்ப்பே கிடையாது. வெற்றியாவது என் கனவுல வரதாவது இல்ல.
என்னாச்சு இவளுக்கு? ஓ ஏய், நீ நினைச்சிட்டு இருக்கவனே நான் தாண்டி. அடியே, இது நீ எப்போ புரிஞ்சுப்பான்னு தெரியலையே. இவன் எப்படி புரிஞ்சுப்பான்? இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சீக்கிரமா புரிஞ்சுக்கடி. நீ நினைச்சிட்டு இருக்கவன் இந்த வெற்றி தாண்டி. என்ன பூவை வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறேன். பூவை மட்டும்தான் வாங்கிப்பியா? என்னையும் சேர்த்து வாங்கிக்கடி. சரி, ஈவினிங் கண்டிப்பா ஷாப்பிங் வந்துரு. கட்டிக்கலாம். என்ன என்ன சொன்னீங்க? ஆட உடவைய கட்டிக்கலாம்னு சொன்னேன். ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் எதுவும் நினைக்கல. எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. வெற்றி பூ கொடுக்குறான், அப்போ அது வெற்றியா இருக்குமா? எனக்கும் வெற்றியை பார்த்தாலே எங்கேயும் பார்த்த ஃபீலிங் இருக்கு. ஆனா சிச்சி, என் கனவுல வந்தது வெற்றியா இருக்காது. இவன் எவ்வளவு பெரிய இடத்து பையன், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஹே அபி, உன் மனசுல இருக்கிறவன் நான் தாண்டி. சீக்கிரமா நான் தான் புரிஞ்சுக்கோடி. எனக்கு நீ வேணும்டி அபி. ப்ளீஸ் சீக்கிரமா புரிஞ்சுக்கோ. எனக்கு கண்டிப்பா நீ வேணும். அப்புறம் கிளம்புறேன். வழி அனுப்பலாமே. போயிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்க? ஏய், என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அது சொல்லு. அதை சொன்னதான் கிளம்புவேன். நானே எக்கச்சக்க குழப்பத்துல இருக்கேன். இது புரிஞ்சுக்காம இவன் வேற. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நீ குழம்பி போயிருக்கேன்னு நல்லாவே தெரியுதுடி. இங்க பாரு, நீங்க மட்டும் என்ன மாமான்னு கூப்பிடலாம், நான் அத்தையை கூப்பிட வேண்டியது வரும். எப்படி வசதி? கூப்பிடுறியா இல்ல அத்தை? வெற்றி மாமா. அட 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 அட, கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்குடி. மறுபடியும் கூப்பிடு. வெற்றி மாமா. இன்னும் இருக்க கூப்பிடு. வெற்றி மாமா. ஐயோ, என்னென்னமோ பண்ணுதே. மறுக்கா மறுக்கா கூப்பிடு. வெற்றி மாமா. அச்சோ செல்லக்குட்டி, அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுமா. ஆசையா ஒரு வித ஏக்கத்தோட வெற்றி மாமா அப்படி கூப்பிடணும். வெற்றி மாமா அப்படின்னு ஹாரர் மூவில வர மாதிரி கூப்பிடக்கூடாது, சரியா? ரொம்ப ஓவரா போறோம். மூஞ்ச பாரு. ஓவராவா? ரொம்ப ரொம்ப ஓவரா போ. நான் எதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சனோ அதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சேன். இனிமே உன்னை விடுவேன், விடவே மாட்டேன். அபி டார்லிங், கண்டிப்பா ஷாப்பிங்க்கு வந்துரு. கட்டிக்கலாம். அட என்னம்மா, அத முன்னாடி சொன்னல, பொட்டவைய கட்டிக்கலாம். வந்துரு. ஏய், முறைச்சது போதுண்டி, கூப்பிடுறது மாமா, அதனால வந்துருன்னு. மாமா செலக்ட் பண்ணி தரேன், அந்த புடவைய கட்டிக்க. அப்போதான் மாமாவையே கட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும், சரியா? வந்துரு டார்லிங். என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கோம். இது சரியில்லாத மாதிரி இருக்கேன். அடி, இனிமே தாண்டி எல்லாமே சரியா இருக்க போகுது. கண்டிப்பா ஷாப்பிங்க்கு வந்துடும். மாமா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துருடி செல்லக்குட்டி, கண்டிப்பா வந்துரு. மாமாவே புடவையும் கொட்டி விடுறேன், சரியா? என்ன ஒரு மார்க்கமா பேசுற? அதுக்கு காரணம் நீதான். நானா? நான் என்ன பண்ண? அது என்னென்னமோ பண்ணிட்டமா நீனு, அதான் நீ இப்படி ஆயிடுச்சு. அது இப்ப சொல்ல முடியாது, ஆனா சொல்றதுக்கான நேரம் வரும், அப்ப சொல்றேன். பாய், போயிட்டு வரேன். உடவ மயக்கம் வருதே வருதே, உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே, கடந்து தவிக்கும் உயிரே உயிரே, கடைஞ்சி எடுத்த தயிரே தயிரே. கண்ணா மூச்சி ஆட்டம் என் கண்ணுக்குள்ள ஆட, நீ சொல்ல சொல்ல கேட்காமல உந்தன் உள்ளம் திண்டாட, உள்ளுக்குள்ள பாடவா. அம்மா, பாத்தீங்களா அண்ணன் எவ்வளவு டென்ஷனா இருக்காருன்னு? அண்ணி எப்படா வருவாங்கன்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காரு போல இருக்கு. போன்ல இருக்க பட்டனே தேஞ்சிரும் போல, போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கல்யாணமே வேணாம் வேணாம்னு சொன்னவன் இப்போ பொண்ணு வரலன்னு ரொம்ப தாவியா தவிச்சிட்டு இருக்கானே. அது சரி, இப்ப ரெண்டு பேருக்கும் இனியன் கிடைச்சிட்டானோ? வெற்றி டார்லிங், இனியன் கனவு அப்படி சொல்லாத.
அவன் ஏன் புள்ள பாத்துக்க. மம்மி நாங்க எதுவும் சொல்லல, நீங்களே பாருங்களேன். அண்ணன் விட்டா அந்த போன் பட்டனை கையோட வெளியில எடுத்துருவாரு போல இருக்கு. அவ்வளவு டென்ஷன்ல போன் பட்டனை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்காரு. ச்சே, என்ன பண்றோம்? அப்படிமா போன் இடமா? எப்பயோ வாங்கன்னு சொன்னேன், காராவது அனுப்புறேன்னு சொன்னேன், அதுவும் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. அத்தை கண்டிப்பா இவங்க கூட்டிட்டு வருவாங்களா? சரி, நம்ம இப்படியே போன் நோண்டிட்டு இருந்தா இவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமா, என்ன எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்காங்களோ? இனி என்னன்னா ரொம்ப நேரமா பாக்குறாங்களோன்னு யோசிக்கிறீங்களோ? ஆமா, கிட்டத்தட்ட 1 மணி நேரமா உங்களை இப்படிதான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா பாவம் அந்த போனுக்கு மட்டும் வாய் இருந்தது. ஐயோ என்ன ஆளை விடுங்க சாமின்னு ஓடிடுவேனா. ஆனா நான் போன் பண்ணி கேட்டுட்டேன், வந்துட்டு இருக்காங்க. டிராபிக்ல மாட்டிருக்காங்கண்ணா, வந்துருவாங்கண்ணா. அது என்ன நீ யாருக்கட கால் பண்ண? என் அண்ணி நம்பரு என்கிட்ட தான் இருக்கு. நான் ஃபோன் பண்ண அண்ணி எடுத்துட்டு நாங்க டிராபிக்ல மாட்டிக்கிறோம் வெற்றி, இந்த வந்துகிட்டே இருக்கோம்னு எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு ஃபோன் எடுக்கக்கூடாதான்? வாண்டெல்லாம் எனக்கு கலாய்க்குது. டேய் ஏன்டா, அம்மாலாம் பாக்குறாங்கடா. டேய் நீ இருக்கனா, நீ கவலைப்படாத. நீ உன் வருங்கால ஒய்ஃபுக்காக அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க. அத அவன் அப்படிதான் ஓட்டுவான், அதனால நீ கண்டுக்காத. வேதம்மா நீங்களுமா? அப்புறம் என்னடா கண்ணா, நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த போனை போட்டு அந்த நோண்டிட்டு இருக்கேன். டேய் உண்மையாவே வெற்றி சொன்ன மாதிரி போனுக்கு வாய் இருந்தா ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு ஓடிடும். வருங்கால மனைவி வந்துட்டு இருப்பாப்பா, இரு வராம இருக்க மாட்டாங்க, கவலைப்படாத சரியா? யாரும் எனக்கு கல்யாணமே வேணான்னு பிடிவாத பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடா நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட வருங்கால மனைவி இல்லையேன்னு ஏக்கமா ஏங்கிட்டு இருக்காங்க. என்ன இனியா அப்படிதானே? அம்மா வேதம்மா, நீங்க 2 பேரும் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தான் என்ன ஏதோ பண்ணி ஓட்டுறான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் அதுக்கு மேல பண்றீங்க. நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதனாலதான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். உங்க 2 பேரும் வெயிட் பண்ண வச்சு இது வரைக்கும் பழக்கம் இல்லம்மா, அதனால தான் டென்ஷன்ல இருந்தேன். டேனியன்கண்ணா, நம்ம கார்ல ஏற போறோம், இந்த ஷாப் ஹவுஸ்ல வந்து இறங்க போறோம். ஆனா அவங்க அப்படி இல்லைல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு பஸ்ஸும் ஆட்டோவும் பிடிச்சு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் வேதம்மாக்கோ கவலைப்பட மாட்டேன் சரியா? வேதம்மா, நீங்க டென்ஷன் ஆக போறீங்க தான் நான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன். புரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ்மா. அம்மாக்கு பிள்ளை தேங்க்ஸ் சொல்றான். நல்லா இருக்கடா கண்ணா. டேய் நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா பாத்துக்க. ஐயோ அம்மா, சும்மா சொன்னேன்டா கண்ணா. சரி நாங்க ஷாப்ல போய் வெயிட் பண்றோம், அவங்க வந்ததுக்கு அப்புறமா பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா? ஆமா வேதம், அதான் சரி. இனியா நாங்க உள்ள போய் வெயிட் பண்றோம், நீயும் வெற்றியும் வெயிட் பண்ணி அவங்க வந்தது கூட்டிட்டு வாங்க, அப்புறமா நம்ம பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்கம்மா. இனியா வெற்றியை நான் உள்ள கூட்டிட்டு போறேன், நீ இருந்து கூட்டிட்டு வா. சரிங்கம்மா, நீங்க கூட்டிட்டு போங்க, அவங்க வந்து நான் கூட்டிட்டு வரேன். மம்மி நானும் அண்ணா கூடவே இருக்கேனே. வெற்றி டார்லிங், மம்மி சொல்றேன்ல. ஓகே 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 வரேன், வாங்க போலாம். That's my baby. Love you baby. லவ் யூ டார்லிங். செலக்ட் பண்ணு, உனக்கு இதுல எந்த படம் பிடிச்சிருக்கேன்னு பாரு. இல்ல அத்தை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே எடுத்து கொடுங்க. உனக்கா ஒரு டேஸ்ட் இல்லையா? அப்படி இல்ல. நீ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணு. உண்மையா இந்த மெரூன் எப்படி இருக்கு? இது பாரு. கொடுங்க அத்தை. அவர் பாக்குறாரா? இது அவருக்கு பிடிச்சிருக்கான்னு இப்படி கேக்குறது? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா வேணாண்டி, அதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காது. ஏதோ சிங்கிச்சாங்கிற மாதிரி இருக்கு, அது வேணாண்டி மாமி. என்ன கண்ணா, அது சாரியை செலக்ட் பண்ணிடுமே, இனிமே பாக்குறதுக்கு என்ன இருக்கு? வேதம்மாக்கு இதான் பிடிச்சிருக்கு, நம்ம போன மாதிரி மறைஞ்ச மாதிரி சொல்றேன். அவளுக்கு வந்து உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து கொடு. வாடா கலர் அவ. சரிங்கம்மா. அம்மா அது உங்ககிட்ட இருக்குல்ல அந்த லாவெண்டர் கலர், அவ உனக்கு வருங்கால அண்ணின்னு கூப்பிட்டு பழகு சரியா? சாரி மம்மி, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே